மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேனத்தந்தா நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேனத்தந்தா குள்ள லலிதா கல்லூரியும் வந்திருக்காங்க. எல்லாமே செக் பண்ணாங்க. கண்ணுலேருந்து எல்லாத்துக்குமே ஈஸியில் இருக்கும். எல்லாமே நல்லபடியாக பார்த்து வந்தாங்க. இதுவும் நீங்கள் எல்லாமே ஒத்துழைச்சி இங்கே இருக்கிற அசோசியேஷனில் இருக்கிறவங்களாம் இங்கே ஒத்துழைச்சாங்க. வணக்கம், என்னுடைய பேர் ராஜேஸ்வரி. சமிதா மெடிக்கல் கேம்ப் வந்து எங்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்தினாங்க. எங்கள் ஏரியா மக்கள் எல்லாத்துக்கும் சிகிச்சைக்கு மெடிக்கல் இது பார்த்தாங்க. கண்ணு, காது, அதுக்கப்புறம் உடம்புல உள்ள அனைத்து பாகங்களுக்கும் மெடிக்கல் செக் பண்ணாங்க. அது அவங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் சவுண்ட் வராது. நான் மெதுவாக இதே மாதிரி பேசுங்க. இந்த சவுண்டே போதும். சரி. என்னோட பெயர் ரச்சனா மேரி. நான் இங்கே அவங்க நினைவு இந்துமதி அவர்கள் நினைவாக இந்த மருத்துவ முகாம் நடத்துகிறேன். இதில் நான் அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டதில் இது 2வது மருத்துவ முகாமில் நான் கலந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேற ஏரியாவில் விருதுநகர் மாவட்டத்தில் 2வது இலவச மருத்துவ முகாமில் கலந்துருக்கேன். இது கலந்ததில் என்னென்ன பிரயோஜனம்னா, அதாவது கரெக்டாக ஆனாவன பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போன உடனே சீட்டு போடுறாங்க, பேர் பதிவு பண்ணுறாங்க. பேர் பதிவு பண்ணினாலும் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சுகருக்கு, ப்ரெஷருக்கு, மற்ற காரியத்துக்கெல்லாம் அந்த கரெக்டாக அந்த இதுபடி இந்த லைன் படி அவங்க செக் பண்ணி நல்லா பேசுனாங்க. எப்படி எனக்கெல்லாம் முழங்கால் வலின்னு சொல்லும் போது நீங்கள் மாத்திரை சாப்பிட்றத விட நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிக்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி வருஷம் எங்கள் ஏரியாவுக்கு இந்த ஜெமி கார்டன் ஏரியாவுக்கு வந்தால் என்னது மருத்துவம் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். அந்த கூற்றுப்படி எங்கள் ஜெமி கார்டன் ஏரியா நோயற்ற குறைவற்ற செல்வமாக மாறிங்கிறதுல இன்னும் இந்த மருத்துவம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப திருப்தி தான். ஏன்னா நான் என்னுடைய கண் டெஸ்ட் பண்ண இதுக்கு நேரம் எடுத்து தான் நான் போய் மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்லும் போது நான் யோசிக்க மாட்டேன். நான் போய் மருத்துவமனையில் போய் பார்க்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனால் இது ஃப்ரீன்னு சொல்லும் போது சரி நம்மளுக்காண்டி நம்ம காரணத்துக்கு இதை ஃப்ரீயாக செய்கிறாங்களேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய குறைகளை சொல்லி அதை நிறைவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை நடத்தினா சமிதா மருத்துவமனைக்கும் ஜெமி கார்டனில் உள்ள சங்க தலைவர்களுக்கும் ட்ரீம் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நம்ம வேலை செய்யணும். குழந்தைங்களோட கல்வி முக்கியம். நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் படிக்க வைக்க மாட்டாங்க. பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ண சிறு வயது திருமணம் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் ஏஜ் அட்டன் பண்ண வயசு உடனே நம்ம பகுதியில் இல்லை, சில கிராமங்களில் போய் பார்க்க இருளர் மக்கள் மத்தியில் நடக்குது. இதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அதுதான் முக்கியம். படிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தர் கனவு இருக்கும். அந்த கனவை நம்ம என்ன பண்றோம், எங்க ஒரு நிறுவனத்தின் மூலமா, தொண்டு நிறுவனத்தின் மூலமா அதை நாங்க அச்சீவ் பண்றோம். அதுதான் எங்களோட மெயின் ப்ராஜெக்ட். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் இப்போ நிறைய இடங்கள் அந்த மைதா சாப்பிட்றது உடம்பு கெடுதல் சொல்றாங்க. ஏன்னா சுகர் வரத்துக்கு, பிபி வரத்துக்கு எல்லாமே பார்த்தா இந்த மைதால வர பிஸ்கெட்ஸ் தான். இதுக்கு நாங்க என்ன பண்றோம், சிறுதானியம், கேழ்வரகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகி, அப்புறம் இந்த குதிரைவாளி, இதுல நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆமா, இதுக்கு இப்ப நாங்க டீமோட கவர்மெண்டோட பண்ணிட்டு பேசிட்டு